அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்துக்கு நாம் கடந்து போகலாம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். 28ஆம் அதிகாரம் 4வது வசனம். விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க வட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது சடுதியிலே விழுந்து சாவான் என்று அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். 3வது வசனத்தை வாசிக்கலாம். பவுல் விறகுகளை வாரி அதை நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. நன்றாய் கவனிங்கள். இந்த இடத்துல இந்த பகுதியை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். இப்போ கப்பல் உடஞ்சிருச்சு. அவங்க பிடிச்சி இப்போ கரையேறாங்க. ஒரு தீவுல போய் அவங்க கரையேறாங்க. அந்த தீவு மெலித்தா தீவு. அந்த தீவுல இருக்கிற ஜனங்கள் இவங்க எல்லாம் வர்றதை பார்த்த உடனே எல்லாருமே அவங்கள கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சு, அந்த காலம் பயங்கரமான குளிர்காலம், மழைக்காலம். உடனே தீ மூட்டி எல்லாருக்கும் அந்த குளிர், ஏற்கனவே தண்ணிக்குள்ள கடந்து ஊறி போயிருக்காங்கல்ல, அதனால எல்லாருக்கும் இப்போ அவங்க தீ மூட்டி அப்படியே இருக்கும்போது இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் விறகுகளை எல்லாம் வாரி அந்த ஒண்ணுக்கு மேல ஒன்னா போட்டு கொண்டிருக்கும் போது அந்த விறகுல இருந்த ஒரு விரியன் பாம்பு அப்படியே இவனுடைய கைய கவ்விருச்சு, கடிச்சிருச்சு. கடிச்சு அப்படியே தொங்குது. அப்படியே விரியன் பாம்பு இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான விஷம் நிறைந்த பாம்பு இந்த விரியன் பாம்பு. அவ்வளவுதான். நம்ம நீங்க அதை சர்ச் பண்ணா கூட தெரியும். விரியன் பாம்பு கடிச்ச கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள நம்முடைய உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் கட்டி கட்டியா மாறிடும். கட்டியா இந்த லிக்விடா இருக்கிற ரத்தம் எல்லாம் கட்டியா மாறி அவ்வளவுதான், இம்மிடியட்டா மரணமாகும். அவங்கள காப்பாற்றுறது ரொம்ப கடினம். அப்படிப்பட்ட ஒரு விஷ பூச்சி அவனுடைய கையில கடிக்குது. கடிச்ச உடனே எல்லாருக்கும் இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, என்னதான் கப்பலுக்கு இவன் கடலுக்கு தப்பிச்சு வந்துட்டான், இவன் உயிர் காப்பாற்றப்பட்டான், ஆனா இவனை அந்த இது விடல. அவ்வளவுதான், அங்க வாக வேண்டியது இங்க இவன் முடிஞ்சு போறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை காப்பாற்றுறது கூட யாரும் வரல. ஏன் அப்படின்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க, டெத்து இவனுக்கு கன்ஃபார்ம். அவ்வளவுதான், அவன் செத்துருவான், இவனை போய் காப்பாற்ற முடியாது, விரியன் பாம்பு இவனை கடிச்சிடல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த விரியன் பாம்பை எடுத்து உதறி அந்த தீயில போட்டுட்டான். வேதம் சொல்லுது, கொஞ்ச நேரம் அவன் விழுந்து செத்து வாயிலிருந்து நுரெல்லாம் செத்துருவான்னு பார்த்துட்டு இருந்தா, அவன் சாகாததை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு பயம் பிடிச்சிருச்சு. என்னடா இந்த பாம்பு கடிச்சே இவன் சாகலையே அப்படின்னு அடுத்து வேறு சிந்தையாகி, இதுக்கு முன்னாடி அதான் நம்ம அந்த ஊர்ல சும்மா சனியை விடலைன்னு, ஆனா இப்ப எல்லாரும் தெய்வம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு சவுலுக்கு ரொம்ப வாய்ப்பு, ஒரு பெரிய வாய்ப்பு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த இடத்துல உண்டாயிருச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கென்று கர்த்தர் அவர்களுடைய ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய விபத்து, எவ்வளோ பெரிய ஆபத்து, எத்தனை பெரிய நோய் வந்தாலுமே நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆயுசு காலம் வரைக்கும் அந்த நோயோ அந்த பிரச்சனையோ உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஸ்ட்ராங்கா மனசுல ஒரு டிசைட் பண்ணிட்டான், ஆண்டவர் எனக்கிட்ட ஏற்கனவே பேசி இருக்கிறார், ஆண்டவர் ஏற்கனவே என்கிட்ட சொல்லி இருக்கிறாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி உன்னை நான் நிறுத்துவேன், உன் ஓட்டம் முடியல,
நீ இன்னும் ஊழியம் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதனால எவ்வளோ பெரிய விரியன் பாம்பு என்னை வந்து கவ்வினாலும் கண்டிப்பா நான் மரணம் அடைய மாட்டேன்ற ஒரு பெரிய நிச்சயம் அவனுக்குள்ள இருந்ததுனால்தான் அதை உதறி தீயில தள்ளி போட்டான். இன்றைக்கு உங்களை பயப்படுத்துகிற காரியத்தை அக்னியில போட்டுருங்க, அக்னியில போட்டுருங்க. ஆண்டவர் உங்களுக்கு நிறைய வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரிடத்துல ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை கொண்டு பேசி இருக்கிறார். உங்க சின்ன வயசுல ஆண்டவர் பேசி இருக்கிறார். கடந்த நாட்கள் கூட உங்களை நான் இப்படி வைப்பேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சோ உங்களுடைய ஓட்டம் முடியல, உங்களுடைய ஊழியம் முடியல, உங்களுடைய ஜெபம் முடியல. நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் போக வேண்டியது இன்னும் அதிகமா இருக்கும் போது நான் நம்புறேன், சாவுக்காக மரணத்திற்காக ஒரு தேவனுடைய பிள்ளை பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உபவாச ஜெபத்துல யாரோ ஒருவர் பயந்து கொண்டிருக்கலாம், பயப்படலாம். நான் மரித்து விடுவேனோ, செத்து விடுவேனோ, இந்த வியாதி என்னை அழித்து விடுமோ, அந்த விரியன் பாம்பு உங்களுடைய கையை கவ்வினாலும் நான் நம்புறேன், இல்ல 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 இல்ல, ஆண்டவர் அந்த விஷம் உங்க சரீரத்துல ஏறாதபடி உங்களுக்கு, உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேற வரைக்கும் எந்த ஆபத்து வந்தாலும் உங்க உயிரை தொடவே முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. வேதத்துல நம்ம யோபுவை குறித்து வாசிக்கிறோம். யோபுவை சோதிப்பதற்காக சத்துரு ஆண்டவரிடத்துல பர்மிஷன் வாங்கிட்டான். ஆண்டவர் எல்லா பர்மிஷனையும் கொடுத்துட்டாரு. சொத்தை எடுக்க முடியுமா? எடுத்துக்கடா. பிள்ளைகளை எடுக்க முடியுமா? எடுத்துக்கோ. எல்லாத்தையுமே எடுத்துக்கோ. சரீரத்துல வியாதியை கொடுப்பியா? கொடுத்துக்கோ. ஆனா ஒண்ணு, நீ அவன் உயிரை மட்டும் எடுக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுக்க மாட்டேன். இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க சரீரத்திலேயோ உங்களுடைய வாழ்க்கையிலேயோ சத்துரு சோதிக்கிறதுக்கு ஆண்டவர் எல்லா பகுதியையும் கொடுத்தாலும் உங்க உயிரை அவன் கையில கொடுக்க மாட்டார். ஏன் அப்படின்னா, யோபுனுடைய உயிரை கர்த்தர் ஏன் வச்சார் அப்படின்னா, டேய் உயிர் மட்டும் உனக்குள்ள இருந்தா போதும்டா, நீ இழந்து போன அத்தனையும் நான் தான் உனக்கு கொடுத்தேன், அதை திரும்ப 2 மடங்கா கொடுக்கிறதுக்கு எனக்கு தெரியும்னு கர்த்தர் நிரூபிச்சிருக்கு. இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் சொல்லலாம், பாஸ்டர் என் உயிர் மட்டும்தான் இருக்கு பாஸ்டர், வேற எதுவுமே என்கிட்ட இல்லை. உண்மைதானே? என் அழகு என்கிட்ட இல்லை, என் தைரியம் என்கிட்ட இல்லை, என் குடும்பம் என்கிட்ட இல்லை, என் வருமானம் என்கிட்ட இல்லை, என்னை சுற்றி இருந்த ஆள் பலம் என்கிட்ட இல்லை, எதுவுமே இல்லை. கடைசியா இந்த உயிர் மட்டும்தான் இருக்குன்னு யாரோ ஒருத்தர் பேசுனீங்கல்ல, யாரோ ஒருத்தர் சொன்னீங்கல்ல, நான் நடைபிணமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நடைபிணமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என் உயிர் மட்டும்தான் பாஸ்டர் இருக்கு, என் உயிர் மட்டும்தான் இருக்குது. ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் தெரியுமா? மகனே உன் உயிர் மட்டும் இருந்தா போதும் ஆண்டவர். யோபுனுடைய உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. தன்னுடைய சரீரத்துல கூட கொப்பளங்கள் வந்து அழுகி போன நிலைமையிலையும் உயிர் மட்டும் இருக்கிறதுனால ஆண்டவர் புது சரீரத்தை அவனுக்கு கொடுத்தார், புது வேலையை ஆண்டவர் கொடுத்தார். அவனுடைய ஆடு மாடுகள், அவனுடைய ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் 2 தனையாய் கொடுத்தார். அவனுடைய பிள்ளைகளை போல அழகுள்ள பிள்ளைகள் இல்லாத அளவுக்கு இழந்து போன பிள்ளைகளை கர்த்தர் திரும்ப தந்தார். அந்த தேவன் தான் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த தேவன் தான் இன்னைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உயிர் இருக்குல்ல, திரும்பி வரும். ஆமோதிக்கிறீர்களா? கைகளை உயர்த்தி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லு, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லு, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லு. நிறைய பேர் வருத்தப்படலாம், என் உயிரை மட்டும் எதுக்கு ஆண்டவரே வச்சிருக்கீங்க? அதையும் எடுத்துட வேண்டியதானே. இந்த உயிரோட இருந்து நான் இதெல்லாத்தையும் பார்க்கணுமா? இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கணுமா? என் கண்ணு இதெல்லாம் காணணுமா? என் பிள்ளை படுற பாட நான் பார்க்கணுமா? என் குடும்பம் படுற பாட நான் பார்க்கணுமா? எதுக்கு நான் பார்க்கணும்? என் சரீரம் படுற வேதனை நான் பார்க்கணுமா? இந்த உயிரை பேசாம எடுத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடல ஆண்டவரே, இந்த உயிரை எடுத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்ச ஆண்டவரே அப்படின்னு கதர்னீங்களா, கெஞ்சினீங்களா? இல்ல இல்ல, ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு அனுமதிச்சும் இன்னும் உங்க உயிரை ஏன் எடுக்கல அப்படின்னா, ஏன் அவருக்கு எடுக்க தெரியாதா? இவ்வளோ சோதனையை கொடுத்த ஆண்டவருக்கு உயிர் எடுக்க தெரியாதா? உங்க ஜீவனை ஆண்டவர் ஏன் எடுக்கல அப்படின்னா, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இழந்து போன எல்லாவற்றையும் நான் 2 மடங்கு கொடுப்பேன், எல்லாம் திரும்ப என் பிள்ளைக்கு வரும், எல்லா மகிமையும் என் மகனுக்கு திரும்ப வரும்,
எல்லா மகிமையும் என் மகளுக்கு திரும்பி வரும். அன்றைக்கு இந்த ஜீவனோடு கூட இருந்து என்ன மகிமைப்படுத்தணுன்றதற்காகத்தான் உன் ஜீவனை கர்த்தர் அப்படியே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காகத்தான் உங்களுக்கு ஜீவன் வச்சிருக்கு, அதற்காகத்தான் உங்க உயிர் உங்களோட இருக்குது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. சோ உதறி போட்டுருங்க. எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும், எவ்வளவு பெரிய மரண ஓலங்கள் கேட்டாலும் உங்க இருதயம் கலங்க வேண்டாம். உங்களுடைய தரிசனம் முடிகிற வரைக்கும் ஆண்டவர் உங்களை எடுத்துக்கவே மாட்டார். இதற்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி எனக்கு இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு புது ஊழியத்தை ஆரம்பித்து ஒரு பகுதியில் ஒரு திருச்சபையை கட்டி கொண்டே இருக்கிறோம். அந்த திருச்சபையினுடைய வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. நானும் அந்த வேலையை செஞ்சுட்டு காலையில போயிட்டு சாயந்தரமா வீட்டுக்கு வருவேன். அப்போ என்னுடைய வாகனத்தை வந்து அந்த சைடில் நான் நிப்பாட்டி இருந்தேன். அந்த வேலை முடிச்ச உடனே என் வாகனத்தை எடுத்துட்டு கிட்டத்தட்ட நான் குடியிருக்கிறதுக்கும் அந்த சர்ச்சு வேலை நடக்கிறதுக்கும் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்கும். 10 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும். அப்போ சாயந்தரமா வண்டியை எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் பக்கத்துல வந்துட்டேன். 3 கிலோமீட்டர் பக்கத்துல வந்தா என்னமோ நான் ஓட்டிட்டு இருந்த வண்டியில வந்து ஒரு கவர் முன்னாடி இருக்குது. அந்த கவருக்கு முன்னாடி ஏதோ ஒரு பச்சை கலர்ல ஒன்று இருக்கிறது மாதிரி இருக்குது. வண்டியை நான் ஓட்டிட்டு இருக்கிறேன். வண்டி ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டே இருக்குது. முன்னாடி பார்த்தா பாம்பு அப்படியே எனக்கு முன்னாடி நிக்குது. வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். கையில அப்படியே சுத்தி நான் வந்து அதை பார்த்து என்னமோ தெரியல பயப்பட்டிருந்தேன்னா கூட வண்டியை கொண்டு போய் எங்கேயாவது மோதி நான் விழுந்து அடிபட்டிருக்கும். கர்த்தர் அப்படி ஒரு தைரியம் தந்தாருன்னு தெரியல. வண்டி ஓட்டிட்டே இருக்கிறேன். அந்த பாம்பு வந்து நான் நிறுத்தி இருந்த இடத்துல என்னுடைய பைக்குக்குள்ள அந்த கவருக்குள்ள போய் உட்கார்ந்துருச்சு போல தெரியுது. அப்படியே வெளியே வந்து என் கையில அப்படியே சுத்தி அப்படியே கீழே அப்படியே குதிக்குது. குதிச்சதை நான் பார்க்கிறேன். அப்படியே பார்க்கிறேன் எல்லாத்தையும் குதிச்சு. அங்க வந்து ஒரு லேடிஸ் ஒரு 6-7 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஷெட்டுக்குள்ள அந்த பாம்பு போயிருச்சு. அது போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு பதட்டமே வந்துருச்சு. வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த பாம்பு போன அந்த ஷெட்டுக்குள்ள ஓடின உடனே அங்க இருக்கிற ஒரு 4-5 லேடிஸ் வெளியே வந்தாங்க. என்ன சார் இவ்வளோ வேகமா ஓடி வர்றீங்க? இல்லைங்க, இங்க ஒரு பாம்பு போச்சுங்க. என்னங்க இந்த இடத்துல எல்லாம் பாம்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு. இல்லை, நான் தான் கொண்டு விட்டேன். இந்த மாதிரி பாம்பு உள்ள வந்துருச்சு, என்னுடைய வண்டியில இருந்தா உள்ள வந்துருச்சு சொன்ன உடனே அத்தனை பேரும் பயந்துட்டாங்க. இப்போ எப்படியாவது அதை கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா இல்லைன்னா யாராவது ஒருத்தருக்கு அது ஆபத்து. அப்படியே ஒரு இது வந்துச்சு, பார்க்கணும், ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டு அதை முடிச்சுட்டு இப்போ கூட நிறைய போட்டோஸ் எல்லாம் இருக்குது. முடிச்சுட்டு வந்து வண்டியில ஏறும்போதுதான் ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியே ஒரு நிமிஷம் என்னை பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லும் போது என் இருதயத்துக்குள்ள எழும்பின ஒரு வார்த்தை, உன் ஓட்டம் இன்னும் முடியவே இல்லைப்பா. உன் ஓட்டம் முடிகிற வரைக்கும் விஷ பூச்சிகளோ எவ்வளவு ஆபத்து உனக்கு வந்தாலும் உன்னை பாதுகாக்கிறதற்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஒரு ஆறுதலான வார்த்தை என் இருதயத்துல தொனிச்சுட்டே இருந்துச்சு. ஆண்டவர் ரொம்ப அழகா தப்பிச்சிட்டார். அந்த நாளை மறக்கவே முடியாது. யாரா இருந்தாலும் இன்றைக்கு அந்த போட்டோ என்கிட்ட இருக்குது. அந்த பாம்புடைய போட்டோ கிட்டத்தட்ட எப்படியும் வந்து அதனுடைய நீளமே ஒரு 6 அடிக்குள்ள இருக்கும். 6 அடி நீளமான அந்த பாம்பு அது எப்படி வந்து அது ஏறிச்சு, எப்படி உள்ள வந்துருச்சு, எப்படி நான் பயப்படலை, எப்படி என்னை விட்டு அது என்ன ஒன்றும் பண்ணாம ஒருவேளை கையில சுத்தி அப்படி போனது திரும்ப வந்து இப்படி நின்றுட்டு இருந்துச்சுன்னா கூட அவ்வளவுதான், நான் என்ன ஆயிருப்பேன், எப்படி என்னமே தெரியல. அதை நினைச்சு பார்த்தா கூட இன்னைக்கு வந்து பயமா இருக்குது, எப்படி இருக்குமோ தெரியல அப்படின்னு. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றினார். அதான் சொல்றேன், விரியன் பாம்பு மேல் நீ நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய்ன்னு ஆண்டவர் சொன்னார்ல.
சர்ப்பங்களையும் தேள்களையும் எடுப்பீர்கள் அப்படின்னு சொன்னார்ல, அதை டைரக்டா என்னுடைய ஊழியத்துல பார்த்தேன். ஆண்டவர் அதிலிருந்து கிருபையாய் காப்பாற்றினார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த உபவாச ஜெபத்திலே இவ்வளவு நாட்கள் தாண்டி வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். மகளே, மகனே, உனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுகிற வரைக்கும், உங்களை ஆண்டவர் ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிற வரைக்கும், அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும், எவ்வளவு விஷ பூச்சிகளோ வலு சர்ப்பங்களோ உங்களுக்கு விரோதமா வந்தாலும் உங்களை அது தொடுகிறது மாதிரி இருக்கும். ஆனா ஒரு நாள் உங்களை பாதிப்புகளை நடத்தாது. உங்களை கர்த்தர் ஜீவனோடையே வச்சிருப்பார். உங்க பிள்ளைய கர்த்தர் ஜீவனோடவே வச்சிருப்பார். மரண பயம் இங்கு இருக்கிற யாருக்கும் வேண்டாம். மரண பயம் உங்களுக்கு தேவையில்லை. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்களுக்கு முன்பு யாரும் உங்களை தொடவே முடியாது. சோ நீங்க விசுவாசத்தோடு போங்க. என் ஜீவனை நீங்க கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவாராக.